எல்லாரும் ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொல்லிட்டே இருக்கும் போது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே நான் போன் எடுத்து 108க்கு கால் பண்ணேன். ஆனா என் லைஃப்ல பண்ண பெரிய தப்பு அதுதான் அப்படின்னு சொல்லி நான் இன்னைய வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கால் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதுவும் என் வீட்டுக்கு வரல, எங்கேயோ இருக்க ஒரு ரோட்ல நிறுத்தி அவங்க அங்க கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. எங்களால இங்க இருந்து அவர் அங்க கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா அவரால் ஏஞ்சி நடக்க முடியாது. திரும்ப ஊர்ல இருந்து ஆட்டோ வர வச்சு அங்க இருந்து ரோடு கூட்டு போய் அங்க இருந்து தான் ஆம்புலன்ஸ்ல அமிச்சோம். ஒரு வழியா ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டோம். பட் என்ன அலோவ் பண்ணல, அம்மா மட்டும்தான் கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு வந்திருக்குது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு. பிரெயின்ல 3 பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பட் அது இன்ஜெக்ஷன் வழியாவே சரியாயிடும், ஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ப்ராசஸுமே பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு 3-4 ஹவர்ஸ்லயே அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. ஸோ கோமாக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்ன உடனே அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எப்போ நினைவு திரும்பும் அப்படிங்கறது எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த சேம் ஹாஸ்பிட்டல்லே நாங்க 3 டேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணோம். பட் 3 டேஸ் கழிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி நர்ஸ் சொல்லியிருக்காங்க. அம்மாவும் அப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பாவை திருப்பி படுக்க வச்சிருக்காங்க. அப்போதான் தெரிஞ்சிருக்கு நாங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோம் அந்த 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். டேக் கேர்.